பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த சாயங்கால வேளையில் ஜீவ ஊட்டு ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அடிமையாக வாழ்ந்தவர்க்கு விடுதலை என்றார், உரிமையிழந்து தவிப்பவர்க்கு நியாயமை செய்தார். அடிமையாக வாழ்ந்தவர்க்கு விடுதலை என்றார், உரிமையிழந்து தவிப்பவர்க்கு நியாயமை செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாவையெல்லாம் அறிக்கை செய்யும் நம் இயேசு தேவனை, முழங்கள் யாவும் முடங்கிடுமே அவரின் நாமத்தில். நாவையெல்லாம் அறிக்கை செய்யும் நம் இயேசு தேவனை, முழங்கள் யாவும் முடங்கிடுமே அவரின் நாமத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாதி ராஜாவை மேகத்தில் வருவார், அவரோடு நாமும் இங்கே ஆளுகை செய்வோம். ராஜாதி ராஜாவை மேகத்தில் வருவார், அவரோடு நாமும் இங்கே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. சர்வாதிகாரி சர்வவல்ல தேவனே, சர்வாதிபதியாம் என் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சொந்தித்துக் கொள்வோம். இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் வருவார் என்று உலகம் முழுவதும் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தப்படு, உன்னுடைய கூடின உன் எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அதற்கு காவலனாய் இரு என்று கர்த்தருடைய சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது தனிப்பட்ட மனிதனாக நாம் ஆயத்தமாக வேண்டும். நம் குடும்பத்தை ஆயத்தமாக்க வேண்டும். நம் குடும்பத்தில் பிள்ளைகளை ஆயத்தமாக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் ஆயத்தப்பட்ட பிறகுதான் அதுக்கு பிறகு உலகத்தில் போய் நாம் சுவிசேஷம் சொல்லி பல பேர் கிறிஸ்துவனை கொண்டு வந்து ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டம் ஆயத்தப்படுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். உன்னுடைய கூடின எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமா? கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோமா? அதிகாலை கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கிறோமா? அவரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? எந்த விதத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஊழியம் செய்கிற பொழுது கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். நம் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ மனிதர்கள், நம் சொந்த பந்த இன ஜந்து பந்துகள், உற்றார் வினர் நண்பர்கள் தோழர்கள், நம்மோடு கூட பழகிறவர்கள் எல்லாரும் ஆயத்தப்படுத்த வேண்டுமே. அதற்கான என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த ஆயத்தப்படுகிறதான ஊழியத்தையும் ஆயத்தப்படுத்துகிறதான ஊழியத்தையும் செய்து பிரைஸ் தி லார்ட். நம்மோடு எப்போது சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தருடைய சத்தத்தை முழங்கி கொண்டு இருப்போம். கர்த்தருடைய இந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஓடுவோம், உழைப்போம். நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இன்னும் சுவிசேஷம் அறிக்கப்படாமலே இருக்கிறதே. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே. பாவம் பாரில் பெருகுதே. பாரும் என் இயேசுவே என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் சிந்தித்து ஊழியத்தை ஒவ்வொரு நாள் செய்து ஆயத்தப்படுகிற ஊழியத்தையும் ஆயத்தப்படுத்துகிற உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுது. நம் கண்கள் முன்பு எத்தனையோ கூட்டம் இருக்கிறது. எத்தனையோ சொந்த பந்தங்கள் இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நாள் மெனக்கெட்டு அவர் வீட்டுக்கு சென்று இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லி அவள் கிறிஸ்தவை கொண்டு வருகிறோமா? ரட்சிப்பினை சொல்லுகிறோமா? பாவத்தை மீட்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வரைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த உன்னதமான பணியிலே உங்களை இணைத்து ஆண்டவருக்கென்று ஓடுங்கள், பிரயாசப்படுங்கள்.
உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதியில் உள்ள அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் உங்களுடைய பிரயாசத்துக்கு, உங்கள் ஊழியத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.